அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. தேனி முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் மலர் தூவி தண்ணீரை வரவேற்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சத்யராஜ் வழங்க நாம் கேட்கலாம். சத்யராஜ், விவரங்கள். தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள முல்லை பெரியாறு அணையின் தலைமதகு பகுதியிலிருந்து கம்பம் பள்ளத்தாக்கு ஆயக்கட்டு விவசாயத்திற்காகவும் தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 5 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கக்கூடிய முல்லை பெரியாறு அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா, ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜான், தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் வைத்தியநாதன், பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயபரி ஐயங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி தண்ணீரை திறந்து வைத்தனர். இதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஜூன் மாதம் 1ஆம் தேதி தண்ணீரானது முல்லை பெரியார் அணையிலிருந்து கம்பம் பள்ளத்தாக்கு முதல் போக விவசாயத்துக்கு திறந்துவிட வேண்டும். பருவமழை இன்றி முல்லை பெரியார் அணையின் நீர்வரத்து குறைந்து வந்த சூழலில் 68 நாட்களுக்கு பின்னர் இன்று முல்லை பெரியார் அணையிலிருந்து தலைமதகு பகுதியில் இருந்து தண்ணீரானது திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் கம்பம் பள்ளத்தாக்கு 14,707 ஏக்கர் நிலப்பரப்பு பயன்பெறும். அதனை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய முல்லை பெரியார் அணையின் தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்ட மக்களுக்கு குடிநீர் பஞ்சமின்றி தண்ணீர் 120 நாளுக்கு விநியோகம் செய்யப்படும். விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.